இன்றைய நாள் சிந்தனைக்கு நாம் யாக்கோபு முதல் அதிகாரம் 5வது வசனத்தை தியானிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் நாம் இருமனமாக கேட்கக்கூடாது என்று அடுத்த வசனம் இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதவசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியில நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நம் பரம தகப்பன் நமக்கென்று எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடும் என்று பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்துல உறுதியாய் பிடித்து கொண்டு ஆண்டவர் நமக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இப்படியாய் கூட விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று விசுவாசத்தை குறித்து ஒரு முழு அதிகாரமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் எதை கேட்டாலும் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நாம் இருமனமாக கேட்கக்கூடாது. எனவே ஒரு வியாதிப்பட்டவர்கள் வியாதியோடு இருக்கிற பொழுது நாம் அவர்களுக்கு போய் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு அவருக்கு விடுதலை கொடுப்பார், அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று ஜெபிக்கிற நாமும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏன்னா வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை நோயாளியை குணமாக்கும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கூட இருந்து அவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் நம்பிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுவோம். எனவே அவரை பற்றி கொள்கிற பொழுது நம்மளுடைய விசுவாசமும் உறுதியாகும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட விசுவாசத்தை குறித்து நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் தகப்பனே. அப்பா, பெற்றுக்கொள்வோம் என்ற மனதோடு இல்லாதபடிக்கு உறுதியாய் உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உண்மையில் நாங்கள் விசுவாசமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடுன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிச்சயமாய் கூட உம்முடைய வருகையில கூட நாங்கள் மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்போம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை காத்து எதிர்பார்த்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஒருவருக்கே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா.